காஞ்சிபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்தரமேரூர், காஞ்சிபுரம் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதிகள் தான் இருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது 91,593 வாக்குகள் அப்படிங்கிறத 2021 தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்காங்க. இதுல அதிகபட்சமா எங்க அப்படின்னு பார்க்கும்போது திருப்போரூர் தொகுதியில 20,000க்கும் அதிகமான வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பெற்றிருந்தாங்க. இதுல வந்து அதிகபட்சம் அப்படின்னு பார்க்கும்போது செங்கல்பட்டு தொகுதியில 26,000க்கும் அதிகமான வாக்கு, திருப்போரூர் தொகுதியில 20,000க்கும் அதிகமான வாக்கு அப்படிங்கிறத பெற்றிருந்தாங்க. உத்தரமேரூர், காஞ்சிபுரத்துல வந்து 10,000க்கும் அதிகமான வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. செய்யூர், மதுராந்தகத்துல வந்து 9,000க்கும் அதிகமான வாக்குகளை தான் வந்து நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாகவே பெற்றிருந்தாங்க. நம்ம நிறைய தொகுதிகள் பார்த்தோம். ரிசர்வேஷன் தொகுதிகள்லாம் ஓரளவுக்கு நாம் தமிழர் நல்ல வாக்குகள் வாங்குற விஷயங்களை தான் பார்த்தோம். பட் ஓவரால் அந்த காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இப்பவே வந்து ஒரு 90,000 வாக்குகள் அப்படின்றது வந்து வாங்கியிருக்காங்க. ஒருவேளை வந்து தீவிரமா வேலை செய்யும் பட்சத்தில் வந்து அந்த வாக்குகள் கூடுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது நிச்சயமா இருக்கு. இதுக்குள்ள வந்து செய்யூர், மதுராந்தகம் அப்படின்னு 2 ரிசர்வேஷன் தொகுதிகளும் வந்து வழக்கமா அங்கேயும் கடந்த முறை வந்து 10,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி செங்கல்பட்டுல 27,000, அதே போல திருப்பூர்லயும் நல்ல வாக்குகள் எல்லா இடத்துலயும் வாங்கியிருக்க விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்கிறோம். ஓரளவுக்கு வந்து வெற்றி அப்படின்ற விஷயத்துக்குள்ள ஓரளவுக்கான ஒரு வாக்குகள் வாங்குற ஒரு தொகுதியா தான் நாம் தமிழருக்கு இந்த தொகுதி இருக்கிற விஷயங்களை பார்க்கணும்.